ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டே 16 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோவே சேர்த்து போடுற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அதனால் வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சபரிமலைக்கு கிளம்புறாங்க எல்லாருமே. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரு, என் பொண்ணு, அப்புறம் எங்கள் மூத்தார் பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சபரிமலை கிளம்புறாங்களா. அதனால் வெயிட்டாக போயிட்டுருக்கு வேலை எல்லாமே. வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் சரி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் வீடியோவாவது போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலைல சாப்பிட்டேன், மதியானம் சாப்பிட்டேன், நைட்டு வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை, அப்படியே படுத்துட்டேன் நான். ஏன்னா 2 வேளையுமே சாப்பாடு தான் சாப்பிட்டேன்றதுனால சுத்தமாக படுத்துட்டேன். சாப்பிடாம தான் படுத்திருந்தேன். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாக்கிங் எதுவுமே போகல நேற்று, சுத்தமாக போகல, வீட்லேயே தான். நான் தான் சொல்கிறேனே, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நான் வாக்கிங் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் லாஸில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று 2 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டனால தான் நைட்டு நான் அப்படியே சாப்பிடாம வெறுமனே அப்படியே படுத்துட்டேன் நான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணுமே, 2 வேளை சேர்த்து சாப்பிட்டனால ஒரு வேளை நான் அப்படியே படுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலைல சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. ஒரு மதியானம் சாப்பிடல. ஆனால் நான் வந்து சாப்பிட்ட வேலை பார்த்தீங்கன்னா 5 மணி இருக்கும். 5 மணி தான் 2 சப்பாத்தி சாப்பிட்ருந்தேன் நான். ஏன் அப்படின்னா அதான் சொன்னேனே, வீட்டில் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. பசங்களை நாளைக்கு மலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தவணை தேய்க்கிறது, அப்புறம் இருமுடி பை இது பண்ணுறது, எல்லாமே அவங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு தரணும்ல, அதுக்கெல்லாம் மும்முரமாக வேலை போயிட்டுருக்கு. நாளைக்கு வீடியோவில் நான் வந்து எல்லாமே ரிலாக்ஸாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து 2 நாள் வீடியோவே சேர்த்து போட்டிருக்கேன். 15 டே 16 டே கோச்சுக்காதீங்க, என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், வராமலாம் இருக்காது எல்லாருக்குமே. அதனால் இந்த மாதிரி வரும்போது அதுவும் நம்மளோட நாளில் சேர்த்திக்க தான் எனக்கு தெரியும். அதனால தான் இது டேட் வந்து 15 16 2 நாளைக்கும் சேர்த்த மாதிரி தான். நான் நேற்று வீடியோ என்னால் போட முடியலன்றதுனால தான் இதுக்கப்புறமேட்டு எனக்கு வீடியோ வந்து அந்த மாதிரி வராது. ஆனால் நான் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய இப்போ இருமுடி பேக்லாம் துவைச்சல, அதெல்லாமே நான் கையில் தான் துவைச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு எக்ஸசைஸ் நார்மலாக நம்ம வாஷிங் மிஷின்லலாம் போட்டுருவோம்ல, இப்போ வந்து ஹேண்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கையெல்லாம் வலிச்சிச்சு அந்த ப்ரெஷ் போடும்போது. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் எனக்கு. பரவாயில்லப்பா, நம்மளுக்கு கொஞ்சம் குறையுது அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் நம்ம நிறைய வேலை செய்கிறோம்ல இன்னைக்கு, அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறதோட இந்த மாதிரி விசேஷ டைம் வந்துச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்வோம்ல. அதுதான் நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைட்டாக வேலை போயிட்டுருக்கோம். அவங்க மலைக்கு கிளம்புற வரைக்கும். மலைக்கு கிளம்புன பிறகு தான் நான் ஃப்ரீயாகவே ஆவேன். அதனால் நான் வந்து எனக்கு ஓகே. பார்த்தீங்களா என் தலைலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. விளக்கு தவளை தான் தேய்ச்சி கையெல்லாம் குங்கும மஞ்சள் வச்சு ஒரு மாதிரி இருக்குது. நான் நாளைக்கு ஜாலியாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட வந்து என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போடுறேன், முடிஞ்சால் பாருங்கள். உங்ககிட்டலாம் நான் பேசவே இல்லை நேற்று, தெரியும் நான் மெசேஜ் எதுவுமே வந்திருக்காது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க 15 டே வீடியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களுக்கும் சேர்த்து தான் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாமே. இன்றைக்கும் என்னால் வீடியோ போட முடியாது, உட்காந்து ரிலாக்ஸாக பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் வேலை இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, நீங்களாம் சபரிமலைக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என் பொண்ணு வேறு உடம்பு சரியில்லை, அவளை அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஊசி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அவ்வளோ லாங் போயிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் அம்மாலாம் சொன்னேன்ல மலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை சாரி எங்கள் மாமா வந்து என்ன வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கே தெரியாமல் ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒன்று வந்துச்சு, அதையும் நாளைக்கு என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். இது வெயிட் லாஸ் வீடியோ தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி என்னென்ன நடக்குது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன ஷேர் பண்ணுறேனோ அதுதான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, அதனால் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது, எனக்கு தெரியும். அதனால தான் நாளைக்கு நான் என்னென்ன அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாமே காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்க்க போகிறேன். பேட்ரி போட்டாவது பாட்டணும், இல்லைன்னா இந்த ரிமோட்டில் இருக்கிற பேட்டரியாவது கைட்டு எடுத்து அதில் போட்டணும். ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுருக்கேன், நாளைக்கும் நல்லா வேலை செய்வேன். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வந்து அந்த வெயிட்டில் நின்று பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 15 16 2 நாள் வீடியோவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சு. நான் வாக்கிங் மட்டும்தான் போக
மாட்றேன் எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நான் விடக்கூடாது. இந்த முயற்சி நான் விடக்கூடாது. டேவா போயிட்டு தான் இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, இப்ப எப்படா எனக்கு ஸ்கூல் திறப்பாங்க? நான் எப்படா அந்த பார்க்ல போய் வாக்கிங் போவேன்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறேன் நானு. ஏன்னா, எனக்கு ஸ்கூல் திறந்தா தான் இந்த வாக்கிங் போறதுக்குலாம் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் டாக்டர் கிட்ட போனேன் பார்த்தீங்களா, அங்கேயும் கேட்டிருந்தேன். என்னங்க எனக்கு வந்து இந்த மாரி இர்ரெகுலர் பீரியடா இருக்கு. என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்ப, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க எக்ஸர்சைஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியாயிடும்." அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லன்னா ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல. நான் வெயிட் போட்டது எனக்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுன்னு தான் இருக்கேன். அது எப்படியோ குறைச்சு, அதுக்கப்புறம் அப்படி இல்லன்னா நான் ஸ்கேன் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இர்ரெகுலர் பீரியட்றதுனால இந்த வெயிட் போட்டா கூட இல்ல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து என் பொண்ண கூட்டு போனேன்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போடுறதுக்கு, அவங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. உங்ககிட்ட அத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எக்ஸர்சைஸ் பண்ணி உங்க வெயிட்ட கொஞ்சம் குறைங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இப்போ 16 டேல தான் இருக்கோம். நீங்க வந்து இன்னும் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நியூ இயர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். புது வருஷம் பொறக்க போது. நீங்க நல்லபடியா வந்து நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வெயிட் லாஸ சூப்பரா வந்து அத நம்ம எடுத்துக்கிட்டு போலாம். ஏன்னா நியூ இயர் வந்து நம்ம வந்து நல்லதா ஒரு விஷயத்த தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க 1ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 100 நாளைக்கு எவ்வளோ நீங்க வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒண்ணு நம்ம நல்லதா தொடங்கணும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க யாருக்காவது வெயிட் லாஸ் குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை பிஸியில இருக்கிறேன் நானு. நாளைக்கு நான் உங்ககிட்ட ரிலாக்ஸா பேசுறேன். ஒரு நாள் நம்ம வந்து லைவ்ல பேசலாம். டைமிங் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த டேட்ல நான் வந்து அந்த டைமிங்ல வந்து நான் உங்களுக்கு லைவுக்கு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோல பண்றேன். நாளைக்கு என் பொண்ணு கிளம்புற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.